ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டிஜிபியை தேர்வு செய்ய புதிய பெயர்களை தமிழக அரசு யுபிஎஸ்சிக்கு ஒரு வார காலத்திற்குள்ளாக வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசு வழங்கும் கூடிய அந்த பெயர்களை பரிசீலித்து 2 வாரங்களுக்குள்ளாக யுபிஎஸ்சி தேர்வுக்குழு டிஜிபியை பரிந்துரைக்க வேண்டும் என்றும் இந்த உத்தரவில் இடம்பெற்றிருக்கிறது. தமிழக அரசு மற்றும் யுபிஎஸ்சிக்கு இந்த உத்தரவினை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. டிஜிபி தேர்வு குழுவில் தமிழக அதிகாரி இடம்பெற வேண்டும். இந்த விவகாரத்தில் டிஜிபி தேர்வு குழுவில் தமிழகத்தினுடைய உள்துறை கூடுதல் செயலாளர் இடம்பெற வேண்டும் என்று இந்த வழக்கு விசாரணையின் பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. என்ன விசாரணை அப்படின்னா, தமிழக டிஜிபி நியமனம் தொடர்பான மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டதில் தான் இது போன்ற வாதங்களை தமிழ்நாடு அரசு முன்வைத்திருந்தது. என்ன அப்படின்னா, எங்களுக்கு சிறந்த டிஜிபி தேவை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதங்களை முன்வச்சது. இந்த வாதங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இந்த டிஜிபியை தேர்வு செய்ய புதிய பெயர்களை தமிழக அரசு யுபிஎஸ்சிக்கு ஒரு வார காலத்திற்குள் வழங்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவில் கொடுத்துருக்கிறாங்க. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். வெங்கடேசன், இந்த வழக்கினுடைய பின்னணி, உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம். தமிழக டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் கடந்த ஆகஸ்ட் 31 ஓய்வு பெற்றதை தொடர்ந்து பொறுப்பு டிஜிபியாக ஜி வெங்கட்ராமனை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு டிஜிபி தேர்வுக்கான பரிந்துரை பெயர் பட்டியலை யுபிஎஸ்சிக்கு அனுப்பி வைக்கவில்லை என்றும், எனவே இது பிரகாஷ் சிங் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மீறும் வகையில் இருப்பதால் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்து மனித உரிமை ஆர்வலர் என் டிபேன் மற்றும் கிஷோர் கே சாமி சார்பில் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் யுபிஎஸ்சி தேர்வுக்குழுவில் இடம்பெற வேண்டிய, குறிப்பாக அந்த தேர்வுக்குழுவில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கமாக அந்த விதிகளின்படி தமிழக தலைமைச் செயலாளரும் டிஜிபியும் இடம்பெற வேண்டும். ஆனால் தற்போது அந்த டிஜிபியே நாங்கள் அடுத்த டிஜிபிக்காக பரிந்துரைக்கும் நபராக இருப்பதால் அதில் இடம்பெறுவதில் சிக்கலாக இருக்கிறது. எனவே மாற்று நபர் இடம்பெற அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்து ஒரு வாதத்தை முன்வைத்தார். குறிப்பாக தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்த டிஜிபிக்கு பதிலாக அந்த தேர்வு குழுவில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். இதை உச்சநீதிமன்றம் ஏற்றுதான் இந்த வழக்கில் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக அடுத்த டிஜிபிக்கான புதிய பெயர்களை யுபிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசு ஒரு வாரத்துக்குள் வழங்க வேண்டும் என்றும், அந்த பெயர்களை பரிசீலித்து 2 வாரங்களுக்குள் அந்த யுபிஎஸ்சி தேர்வுக்குழு தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.